ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரூஃப் காங்கிரீட் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை பிசிசி போடுறதா இருந்தாலும் சரி, முன்னாடியே நம்ம எவ்வளோ குவான்டிட்டி சிமெண்ட் ஆகுது அண்ட் சேண்ட் ஆகுது, அக்ரிகேட் ஆகுதுன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணியே ஆகணும். இது கேல்குலேட் பண்ணால் மட்டும்தான் அந்த டைமிங்கில் சைட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியும் அந்த மெட்டீரியல்ஸை. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான பேசிக் சிவில் இன்ஜினியர்லேருந்து ஸ்டாண்டர்ட் சிவில் இன்ஜினியருக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்கிரீட்டோடைய குவான்டிட்டி கால்குலேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நமக்கு தெரிஞ்சால் தான் கரெக்டாக குவான்டிட்டியை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரை காங்கிரீட் அப்படின்னா என்ன, வெட் காங்கிரீட் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரை வால்யூம்னா என்ன அண்ட் வெட் வால்யூம்னா என்னன்றதை செகண்ட் நம்ம பார்க்கணும். தேர்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெட் வால்யூமாக இருந்தால் எப்படி நம்ம ட்ரை வால்யூமில் அதை கன்வெர்ட் பண்ண போகிறோன்றதையும் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக தான் கான்கிரீட்டுடைய குவான்டிட்டி நம்ம கேல்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதில் சிமெண்ட்டுடைய கேல்குலேஷன் சிமெண்ட்டோடைய குவான்டிட்டி கண்டுபிடிக்க போகிறோம், அண்ட் சேண்டோடைய குவான்டிட்டியை கண்டுபிடிக்க போகிறோம், அண்ட் அக்ரிகேட்டுடைய குவான்டிட்டியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரை காங்கிரீட் அப்படின்னா நார்மலாக சிமெண்ட் அண்ட் சேண்ட் அண்ட் அக்ரிகேட் இந்த மூணுமே சேர்ந்த மிக்சிங்கை தான் நம்ம ட்ரை காங்கிரீட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வெட் காங்கிரீட் அப்படின்னா சிமெண்ட், சேண்ட் அண்ட் அக்ரிகேட். நார்மல் ட்ரை காங்கிரீட்டில் இருக்க மெட்டீரியல் தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறோம், பட் அடிஷ்னலாக வாட்டர் ஆட் பண்ணுறோம். இதை நம்ம வெட் காங்கிரீட்னு சொல்கிறோம். இது எதனால் அப்படின்னா, வாய்ட் ரேஷியோவெல்லாம் பக்காவாக நமக்கு அடைச்சிடும். வாய்ட் ரேஷியோவெல்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணும். அதே மாதிரி ட்ரை வால்யூம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு சிஎஃப்டி நம்ம க்யூப் எடுத்துக்கிறோம். அந்த க்யூப்பில் ஃபஸ்ட்டு ட்ரையான இருக்க காங்கிரீட்டை ஃபுல்லாக நம்ம இந்த க்யூப் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெட் வால்யூம் பார்க்கலாம். அதே அளவு ட்ரை வால்யூம் எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த மிக்சிங்குடைய குவான்டிட்டி நம்ம எடுத்துகிட்டு அதில் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வாட்டர் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதே ஒரு சிஎஃப்டி இருக்கிற க்யூப்பில் நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா 100% இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு 50 to 70% தான் நமக்கு காங்கிரீட் கிடைக்கும். மிச்சம் 30% காங்கிரீட் நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இதனால தான் நம்ம வெட் வால்யூம் தேவைப்படுது அப்படின்னா அதிகப்படியான ட்ரை வால்யூமை நாம் எடுக்கணும் அப்படின்னு அதுக்காக தான் இந்த கான்செப்டையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வெட் வால்யூம் இருக்குது கம்மியாக இருக்கும்போது ட்ரை வால்யூம் நமக்கு இன்க்ரீஸ் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அக்ரிகேட்டோட வாய்ட் ரேஷியோ 32% இருக்கும், அண்ட் சேண்டோட வாய்ட் ரேஷியோ 22% இருக்கும். டோட்டல் வாய்ட் ரேஷியோ 54% டிவைடட் பை 100ல் போட்டிங்கன்னா 0.54 இருக்கும். ஸோ ட்ரை வால்யூம் ஆல்ரெடி நமக்கு 1ல் தான் நம்ம தேவைப்படுது. ஸோ 1 + 0.54 1.54 இன்ட்டு வெட் வால்யூம் நமக்கு கிடைக்கும். அதுதான் ஃபார்முலா. எக்ஸாம்பிள், வெட் வால்யூம் ஒரு சிஎஃப்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரை வால்யூம் அப்படின்றது 1.54 இன்ட்டு வெட் வால்யூம். இது ஃபார்முலா. அண்ட் 1.54 இன்ட்டு 1ஓட நம்ம அதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு ட்ரை வால்யூம் கிடைச்சிரும். ட்ரை வால்யூம் ஈக்குவல் டு 1.54. ஸோ ஒரு சிஎஃப்டி நமக்கு காங்கிரீட் தேவைன்னா 1.54 சிஎஃப்டி நம்ம எடுத்தால் தான் அந்த ஒரு சிஎஃப்டியை வெட் வால்யூம் ஃபுல்ஃபில் பண்ணும். ஃபைனல் நம்ம பார்க்க போகிறது காங்கிரீட்டோடைய குவான்டிட்டி கால்குலேஷன் தான். இதுக்கு நமக்கு அந்த குவான்டிட்டியோட சைஸை நம்ம பார்க்க போகிறோம். 10 feet லென்த்து அண்ட் 10 feet பிரெத்து அண்ட் 6 inches டெப்த் இருக்க ஸ்லாப்பை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வெட் வால்யூம்ன்றது என்ன அப்படின்னா 10 feet இன்ட்டு 10 feet இன்ட்டு 0.5 feet 6 டிவைடட் பை 12 போட்டால் 0.5 feetல நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். இந்த யூனிட் கன்வர்ஷனுடைய நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் வெட் வால்யூம் அப்படின்றது நமக்கு 50 சிஎஃப்டியில் கிடைக்கும். ஸோ ட்ரை வால்யூம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா 50 இன்ட்டு 1.54 நமக்கு ட்ரை வால்யூம் எவ்வளோ கிடைக்கும்னா 77 சிஎஃப்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன ரேஷியோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். M20 ரேஷியோவில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1:1.5:3. இதில் 1ன்றது சிமெண்ட்டை குறிக்கும், அண்ட் 1.5ன்றது சேண்டை குறிக்கும், அண்ட் 3ன்றது அக்ரிகேட்டை குறிக்கும். இதில் ரேஷியோவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிமெண்ட் ரேஷியோ 1 அண்ட் சேண்ட் ரேஷியோ 1.5
அண்ட் அக்ரிகேட் ரேஷியோ இஸ் 3. டோட்டல் ரேஷியோன்றது நமக்கு தேவைப்படுது. ஸோ 1 + 1.5 + 3 டோட்டலாக 5.5 நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கால்குலேஷனுக்குள்ளே போகலாம். சிமெண்ட்டோடைய கால்குலேஷன் இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம அதுக்கு ஃபஸ்ட் ரேஷியோ தேவைப்படுது. M20 ரேஷியோ பண்ண போகிறோம். ஸோ 1:1.5:3 = 5.5. சிமெண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிமெண்ட்டோட ரேஷியோ டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ இன்ட்டு ட்ரை வால்யூம் அது நமக்கு தேவைப்படுது. இதுதான் ஃபார்முலா. அண்ட் சிமெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிமெண்ட்டோட ரேஷியோ 1, டோட்டல் ரேஷியோன்றது 5.5, ட்ரை வால்யூம்ங்கிறது 77. ஸோ 14 CFT கிடைக்கும். நம்ம CFTயில் சிமெண்ட் வாங்க மாட்டோம், பேக் கணக்கில் தான் வாங்குவோம். ஸோ ஒரு பேக் அப்படின்றது 1.25 பேக் CFT அப்படின்றத நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிமெண்ட்டோட பேக் கண்டுபிடிக்க போகிறோம். 14 டிவைடட் பை 1.25 நமக்கு 11.2 to நமக்கு 12 பேக்ஸ் வரையும் நமக்கு வந்து செலவாகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் சேண்டோடைய கேல்குலேஷன் சேம் சிமெண்ட் மாதிரியே தான். சேண்ட் ஈக்குவல் டு சேண்டோடைய ரேஷியோ டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ இன்ட்டு ட்ரை வால்யூம். சேண்ட் ரேஷியோன்றது 1.5 தான் குறிக்குது. 1.5 டிவைடட் பை 5.5 இன்ட்டு 77 ஈக்குவல் டு 21 CFT நமக்கு கிடைக்கும். அண்ட் அக்ரிகேட்டுடைய கேல்குலேஷன் நம்ம பார்க்கலாம். சேம் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அந்த அக்ரிகேட் ரேஷியோ மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அக்ரிகேட் ரேஷியோ டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ இன்ட்டு ட்ரை வால்யூம். அக்ரிகேட் ரேஷியோவை பார்த்துடலாம். அக்ரிகேட் ரேஷியோன்றது 3 டிவைடட் பை 5.5 இன்ட்டு 77 நமக்கு 42 CFT கிடைக்கும். ஸோ நம்ம சிமெண்ட் அண்ட் சேண்ட் அண்ட் அக்ரிகேட்டோடைய குவான்டிட்டியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் குவான்டிட்டி. இந்த குவான்டிட்டியை விட அதிகபட்சமாக காங்கிரீட் ஆகாது. அண்ட் இதுக்கு உட்பட்டு இதுக்கு உள்ளே தான் நமக்கு வந்து குவான்டிட்டி தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் 12 பேக்ஸ் இதில் இருக்குது அப்படின்னா நமக்கு 9 to 10 பேக்ஸ்குள்ளேயே காங்கிரீட் வந்து ஓவர் ஆகிடும். நம்ம எப்பவுமே மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது நல்லது. ஸோ அதனால் நம்ம எல்லாமே மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.